ரொம்ப பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காப்ல. குறிப்பா ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சான்ஸ் இல்ல. சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேல அந்த வித்யுத் அந்த இது இசை இது போயிருந்தேன். அப்ப ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னாருன்னா, துப்பாக்கியை கையில கொடுத்துருக்கோம்னாரு. உள்ள துப்பாக்கி வச்சு விளையாடிட்டாரு அண்ணன். வேற லெவல் பண்ணிட்டாரு. அடுத்து ஃபுல்லா ஆக்ஷன் தான். வெட்டுட உருவாயிருக்கு. விஜய் போயிட்டாரு. அடுத்த இடம் எங்க அண்ணன் தான். அதே மாதிரி இருக்கு. ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. ஆக்ஷன் அதை விட ஒரு படி தூக்கி தள்ளிட்டாரு நம்ம அண்ணன் முருகதாஸ் அண்ணன். வேற லெவல். அதுதான் எல்லாமே இதுதான் ஆக்ஷனுக்கானதா. இனிமேட்டு வரப்போற எல்லாம் ஆக்ஷன் தான். இனிமேட்டு நார்மல்லாம் எடுக்க மாட்டாரு அண்ணன். எல்லாமே ஆக்ஷன் படம் தான். வேற லெவல். எப்பயும் போலதான். நல்லா நார்மலா லவ் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா பேர்லாம் வேற லெவல் சாய்ஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை அனிருத் அவரோட சின்ன வயசு கிரஷா கூட இருக்கலாம். அதனால படம் நல்லா இருக்கு. காசு கொடுத்து பார்க்கறதுக்கு ஒர்த்து. உண்மையாவே நல்லா இருக்கு படம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கொடுத்த துப்பாக்கியை யூஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஏன்னா ஆக்சுவலி இந்த டைலாக் கூட வரும், வில்லனுக்கு வரும். ஆக்சுவலி வந்து துப்பாக்கி யார் வேணாலும் கையில எடுக்கலாம், ஆனா அது யார்கிட்ட இருக்குன்றது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா துப்பாக்கியே தேவை இல்லடா, நாங்களாம் ஆக்ஷன்ல கிங்குடான்னு சொல்லி கடைசி கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா கமர்ஷியல் மட்டுமே ரசிச்சுட்டு இருந்த எக்ஸ்கே கிட்ட இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்தது. ஐயோ அதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன் எல்லாம் போகும்போது நார்மலா கமர்ஷியல் தான் போக படம், ஆக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு பார்த்தா அந்த இன்டர்வல் பிளாக்ல தான் டோட்டலாவே மாத்தி விட்டாங்க. ஒரு படம்னா மத்த எதுவும் தேவையில்ல, இன்டர்வல் கிளைமேக்ஸ் கொடுத்தாலே ஹிட் தான் அப்படின்னு சொன்னா அது இந்த படம் தான் நினைக்கிறேன். செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபை. ஏன்னா கமர்ஷியல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செம்மையா இருந்துச்சு உண்மையில படம். தேட்டர் எஸ்கே ஃபேன்ஸே துப்பாக்கி துப்பாக்கிங்களா வந்து பாருங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. அவரோட மியூசிக் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த சலபுல அந்த சாங்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாங்ஸ் எதுவும் பெருசாலாம் இல்ல, ஒரே சாங் மட்டும்தான். அதுவும் எஸ்கே ரெக்யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுக்காண்டி ஏன்னா எங்க ஃபேன்ஸ் டென்ஷன் ஆகி சண்டை ஓட்டுருவாங்கிறதுக்காண்டி அந்த சாங் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பட் சென்டிமெண்ட் அந்த ஆக்ஷன் சூப்பரா இருந்தது.
படம் சூப்பரா இருந்தது. சிவகார்த்திகேயனை புதுசா காட்டியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, காமெடியும் இருக்கு. சிவகார்த்திகேயன் சிக்னேச்சர் காமெடியும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஒன் டைம் வாட்சபிள். எஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம், மற்ற ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும். சாங்ஸ் நல்லா இருந்தது, சலமில வீடியோ சாங் நல்லா இருந்தது. அப்புறம் ஹீரோயின் ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காங்க, வில்லனும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா எஸ்கே ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அஸ்து துப்பாக்கி இவரு கையில தான். எஸ்கே கத்தது விஜய் கத்தது இவர் தான். படத்துல வந்து இன்டர்மிஷன் இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகலாம், செட் ஆகலாம். முருகேஷ் காமர்ஸ்னால சிவகார்த்தி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படத்துல வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு கத்தி மாதிரி இருக்கா பாக்கும்போது, துப்பாக்கியோட மேல இருக்கு. துப்பாக்கியோட மேல இருக்கு. சூப்பருங்க. அடுத்த துப்பாக்கி கையில வாங்கிட்டாரு. வாங்கிட்டாரு. அந்த துப்பாக்கியே இவர் தான் கையில அவர் சொல்லிட்டாங்க. இனிமே எஸ்கே கத்து தளபதி கத்து இவர் தான். படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் பண்ணி அவங்க நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்ல சினிமாட்டிக் பண்ணிருக்காங்க. கேமரா சும்மா விட்டு விளையாடி இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் தான் நல்ல விறுவிறுப்பா போகுது. இல்ல துப்பாக்கி மாதிரி எடுத்திருக்காங்க, ஆனா சூப்பரா எடுத்திருக்காங்க. தளபதியை விட அப்படின்ட்டு இல்ல, எல்லாருமே ஈக்குவல் தான் சினிமால எல்லாருமே. ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த படம் இது வந்து ஒரு ஃபைட் படம் தான். என்ன சொல்றது, அது வந்து லவ் ஃபைட் கலந்த மாதிரி ஒரு படம். இதுவும் செமையா இருக்கு. செம ப்ளோக். நீங்க போய் உள்ள பாருங்க, சூப்பரா. படத்துக்கு எதிர்பார்த்து வந்தது ஃபைட் சீன் தான், ஆனா அதே மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சும்மா அப்படி இருக்கு. பிஜிஎம் எல்லாம் சூப்பரா செஞ்சிருக்காரு. அனிருத் செமையா விளையாண்டுருக்காரு. கட்டாயம் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்ஸ்.